குட் மார்னிங் மக்களே. காலையில் 7 மணிங்க. நம்ம வந்திருக்கிற இடம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அதுவும் ஏர்லி மார்னிங் டைமில் இந்த வியூவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது. இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல்லாம் எதுவும் பண்ணலைங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பற்றின சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறம்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரி வசதிகள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே ஓடக்கூடிய மாநகர பேருந்துகள் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க இது வந்து. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்னஸ் தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு குப்பை கூட பார்க்க முடியலங்க. அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இனி வரும் காலங்கள்லையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து. நம்ம இப்போ இந்த வழியாகவே மொஃபசல் பஸ் டெர்மினஸ், அதாவது வெளியூர் பஸ் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் சர்வீஸ் இருக்கும். ஒரு மினி பஸ்ஸில் இருந்துட்டு நம்ம இங்கேருந்து ஏறி அந்த பக்கம் போவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாகவே நம்ம போகலாங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். தாழ்தள சொகுசு பேருந்து, இப்போ விட்டுருக்கிற எலக்ட்ரிக் பஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சென்னை தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே மேலே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்ட்லேயே வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ஊர்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே இறங்கினோடனே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கார்டனிங் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரீனஸாக சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸை பாருங்களேன், அவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க. ஒரு சூப்பரான நேமும் வச்சுருப்பாங்க பாருங்களேன், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் வியூ பார்க்கும்போதே நம்ம ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோமா இல்லை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் ஆகுதுங்க. இந்த ஒரு பேட்டரி கார் போது பார்த்தீங்களா, இது வந்து என்ன ரீசனுக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிசி பஸ்லேருந்து வர்றவங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்காக இந்த மாதிரி இது ஒரு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் பாருங்களேன் எவ்வளோ அழகான சூப்பராக பெரிய ஒரு குத்து விளக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்குங்க. இந்த மெயின்டெனன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே ஒரு டஸ்ட்டு கூட பார்க்க முடியல. இங்கே பாருங்களேன் உடனுக்குடன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பெயிண்டிங்லாம் பார்க்கவே இல்லைங்க. பட் இப்போ தான் இந்த பெயிண்டிங்லாம் பார்க்குறேன். அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் ஆட்டோ சர்வீஸ் அந்த கவுண்டருமே இருக்குங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்குங்க. அதாவது என்கொயரி மையம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் பயணிகள் பயணிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. நம்ம உள்ளே வந்ததோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களே புக் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமும் வச்சுருக்காங்க. அது மூலமாக நீங்களே புக் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தோம் அப்படின்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே பாருங்களேன் 5 ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைன் போர்ட்ஸு நிறைய இடங்கள் இருக்குங்க. அது மூலமாகவே நீங்கள் உள்ளே எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நடைமேடை 1லேருந்து 5 வரைக்கும் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தாங்க நிற்கும். ஒவ்வொரு நடைமேடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்கள் நிற்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த ஊர்களுக்கு போகணுமோ அந்த ஊர்களுக்கான பஸ் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாங்க. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளேயும் நீட்டாக தான் வச்சுருக்காங்க, வெளியேயும் அதே மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவுமே கம்மியாக தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொண்டு வந்துட்டாங்க. மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே இப்போ இங்கே உள்ளே வந்துருச்சுங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் 2, 3 இந்த ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் வெண்டிங் மிஷின் இருக்குங்க.
நிறைய இடங்களில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கை கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் குடிக்கிறதுக்கும் நிறைய தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ்க்கான இதுவும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், காஃபி ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போது. இந்த மாதிரி டிக்கெட் வெண்டிங் மிஷின் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஸ்இடிசி பஸ்ஸஸோட டைமிங்ஸும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு, லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 2023 டிசம்பரில் வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போது. மக்களோட கூட்டத்தை பாருங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க. அதனால தான் இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், அப்புறம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் எம்டிசி லோக்கலில் ஓடக்கூடிய எம்டிசி பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ரொம்ப மெயினான ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக இருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்முக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். மற்றபடி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி அண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தாங்க. பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11 ஆம்னி பேருந்துகள். இந்த மாதிரி நிறைய போர்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமோ எதுவுமே இருக்காது. நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா உங்களுக்கான பஸ்ஸஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஆம்னி பஸ்ஸஸ் நிற்கிது. ரெட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்னி பஸ் நிற்கிது. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே ஆம்னி பஸ்ஸஸ் தாங்க. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படியே ஃபாரினில் இருக்கிற செட்டப் மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை விட இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டாங்கங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மணிக்க அந்த ஏடிஎம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி, போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னதான் பஸ் ஸ்டாண்ட் பெருசாக இருந்தாலும், வசதிகள் அதிகமாக இருந்தாலும், மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களான இந்த திருவிழா நாட்கள், அப்புறம் தொடர் விடுமுறை நாட்கள், இந்த நாட்களில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போதிய அளவுக்கு பஸ் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் வந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்குமே பாருங்களேன், திருவண்ணாமலை, போலூர் இந்த லைனில் போகிறதுக்கு மக்கள் கூட்டம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது ஒன்று மட்டும் இன்னும் மாறவே இல்லை. கோயம்பேட்டில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கிளாம்பாக்கத்தோட நிலைமையும் இருக்குங்க. ஃபெஸ்டிவல் டைம், அப்புறம் ஸ்கூல் லீவ் டைம், அப்புறம் லாங் லீவ் டைம், இந்த மாதிரி சமயங்களில் பஸ்களோட கவுண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பஸ் அங்கே நிற்காமல் இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஓடி வர்றாங்க, இங்கேருந்து அங்கே ஓடி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே பஸ்ஸோட கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதாங்க தோணுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்த பஸ்ஸாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டே டைமில் அவங்க ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுட்டு போதிய அளவுக்கு பஸ் இல்லை அப்படிங்கிறம்போது மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர மக்கள் வெயிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சேர்ஸ் ஃபெசிலிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஃபேனும் வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த மாதிரி குப்பை தொட்டிகளும் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணுங்க. இவ்வளோ நேரம் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் புதுசாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கும் வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்து சேர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டல்ஸ்லாம் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடியும் டஸ்ட்பின்ஸும் வச்சுருக்காங்க. தென் கை கழுவுறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்பவுமே சூப்பராக வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே மட்டும் பேட்டரி கேர் ஆப்ரேட் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போக முடியாமல் இருக்கிறவங்க, வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி கார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். 10 ரூபா நீங்கள் உள்ளே இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடச்சிருங்க. 500 ml வந்து 6 ரூபா போட்டிருக்காங்க. 1 லிட்டர் வந்து 10 ரூபாங்க. ஸோ யூபிஐ பேமெண்ட் மூலமாக நீங்களே பாட்டில் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் கிரவுண்ட் ஃப்ளோரே சுற்றிட்டு இருந்தோங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த எஸ்கலேட்டர் மேலே ஏறி நம்ம வந்து லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா ஜென்ட்ஸ், அதாவது ஆண்கள் தங்குவதற்கான ஓய்வறைகள் இருக்குங்க. டார்மெட்ரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சைன் போர்டில், ஆண்கள் தங்குமிடம். ஸோ இந்த வழியாக நடந்து போகலாங்க. இங்கேயுமே நிறைய கட்டடங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பட் இன்னும் ஓப்பன் பண்ணல அதெல்லாமேவும்.
இதுதாங்க அந்த டார்மெட்ரியோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாங்க. 12 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹200 12 மணி நேரத்துக்கு. அடுத்த ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் எக்ஸ்ட்ரா ₹200 பே பண்ணணுங்க. உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து கேஷும் கொடுத்துக்கலாம், யூபிஐ பேமெண்ட்டும் இருக்குங்க. நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள டாய்லெட் ஃபெசிலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ ரொம்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடம் வந்து மக்கள் யாருமே யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. எப்படி ஆண்களுக்கு தங்குறதுக்கு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல எமர்ஜென்சி பர்பஸ்க்கான ஃபார்மசி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் பார்த்தீங்களா டார்மெட்ரி, அதே மாதிரி டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கும் மேலே ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ ரொம்பவுமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபெஸ்டிவல் டைம் தென் வந்து பார்த்திங்கன்னா லீவ் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததை விட இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ஸ்லாம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், பட் ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஓரளவுக்கு ஹையாக தான் இருக்குது. தென் வந்து நார்மலாகவும் இருக்கிற மாதிரி சில ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மக்களோட வசதிக்காக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் நிறுத்துவதற்கான ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கும் வந்துடுங்க. எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இந்த பேட்டரி கார் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஏடிஎம்மும் இங்கே நிற்கிதுங்க. இந்த வண்டி இதுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஏடிஎம். இதுதாங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட கரண்ட் சுச்சுவேஷன். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராக பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.